வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா ஐயா. வணக்கம். அதாவது ஜோதிடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடமும் வாஸ்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்பு படுத்தி இருக்குங்கிறத கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் கொடுங்க. ஜோதிடம் அண்ட் வாஸ்து. ம். அதாவதுன்னா, ஜோதிடம், வாஸ்து அப்படிங்கிறது பொதுவாவே ஜோதிடம் இல்லாத நம்மளுக்கு வாஸ்து அப்படிங்கிறது இல்ல. 2மே ஒரு கண்ணு தான். அதாவது பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் மூலம் இயங்குவது வாஸ்து. நவகிரகங்களுடைய அனுகிரகத்தோடு இயங்குவது ஜோதிடம். அப்ப இந்த ஜோதிடமா இருக்கட்டும், இந்த ஜோதிடத்திலையும் பஞ்சபூதங்கள் வேலை கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி வாஸ்துலயும் நவகிரகங்களுடைய பங்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வாஸ்துன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வாஸ்துனா அதுல நவகிரகங்களுடைய பங்கு நிறைய இருக்குது. அதுதான் அந்த ஜோதிடத்துடைய பங்கு. ஏன்னா நவகிரகங்களோட அடிப்படை இயங்குறது தான் ஜோதிடம். இந்த ஜோதிடம் அந்த ஜோதிடத்துடைய கிரகங்களை மையப்படுத்தி அதை வீட்டுல ஒரு படுக்கை அறை, அடுத்தது சமையல் அறை, இப்படி அந்த 9 கிரகங்களுக்கு அந்த வீட்டுல பங்கு இருக்கு. அப்படி என்ன பங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படுக்கை அறை அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம 2 கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணோம் வாஸ்துல. ராகு பகவானும் சுக்கிர பகவானும் 2 பேருமே அந்த படுக்கை அறைய கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி சமையல் அறைய முழுக்க முழுக்க சந்திர பகவான் ஆதிக்கம் எடுத்துப்பாரு. ஏன்னா சந்திரன் உணவுக்கு காரகன். சுக்கிரன் காமம், ஆசை, மோகம். அதே மாதிரி ராகு பகவான் அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்துபவன். அதே மாதிரி சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வீட்டுடைய முதன்மையான அந்த தலைவாசல் உள்ள நுழையிறது பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க சூரியனுடைய கண்ட்ரோல். அதுதான் வீட்டை ஓபன் பண்ணணும், வெளிச்சத்தை கொடுக்கிறவர். அதே மாதிரி இந்த டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் முழுக்க முழுக்க சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இடமா போயிடும். இந்த பூஜை அறை அப்படிங்கக்கூடிய இடத்துல குரு பகவான் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த தியானம் பண்ற இடம், எக்ஸசைஸ் பண்ற இடம், இந்த இடத்துக்கெல்லாம் செவ்வாய் பகவான் ஆக்கிரமிப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யோகா பண்றதுக்கும் உடற்பயிற்சி செய்யறதுக்குமே சில இடத்த வச்சுக்குவாங்க வீட்டுல. இதுக்கு எல்லாமே புதன் பகவான வச்சுக்குவாங்க. அப்ப இந்த 9 கிரகங்களும் வாஸ்துவோடைய பங்கு இருக்கு. அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம மனைவி சாஸ்திரப்படி ஒரு வீட்டை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த தலைவாசல் வைக்கிறோம் அப்படின்னாவே இந்த ஜோதிடத்துடைய கிரகங்களுடைய பங்கு அங்க வேணும். முதல்ல ஒரு வாஸ்துப்படி ஒருத்தர் வீடு அமைக்கிறாங்க அப்படின்னா ஜோதிடத்துடைய தயவு கொஞ்சம் தேவை. என்ன ஜோதிடத்தோட தயவு கொஞ்சம் தேவை? முதல்ல நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு கேட்டாவே முதல்ல நம்ம ஒரு ஜோசியரை போய் பாருங்க. ஜோசியர் இப்ப உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தசா புத்தி கால நேரம் வந்துருச்சா, எந்த திசை பார்த்து இவங்க வீடு கட்டினா மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கும், இப்ப வீடு கட்டலாமா வேண்டாமா அப்படின்னா அந்த ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அப்ப முதல்ல ஒரு வீடு கட்டலாம் ஒரு எண்ணம் வந்த உடனே நம்ம ஜோதிடத்தை இதுக்குள்ள வாஸ்து அப்படிங்கக்கூடிய போடும் பொழுது இந்த ஜோதிடம் நம்ம மிங்கிள் ஆகுது, 2 உள்ள சேர்றாங்க. அப்ப நம்ம ஜோதிடத்துல போய் நம்ம ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கும் பொழுது இங்க குரு பலன் வந்துருச்சு, அந்த பலன் வந்துருச்சு அப்படிங்கறத விட ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த நிலம், வீடு, சொத்து, வண்டி, வாகன சேர்க்கை, இந்த நிலம், பூமி, கட்டடம்னாவே நம்ம வீட்டுக்கு 4ஆம் இடம் தான். அப்ப நம்ம ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துடைய திசையோ அல்லது 8ஆம் இடத்தோட திசையோ அல்லது 12ஆம் இடத்துடைய திசையோ புத்தியோ, ஏன்னா தசாநாதன்கிறவன் பல வருடம், புத்திநாதன்கிறவர் சில வருஷம். அப்ப நம்ம புத்திநாதனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்ப உங்களுக்கு புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம், ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னம்னு வச்சுக்கிறோம். இந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கு மகரம், கும்பம், மீனம், மேசம், இந்த 4ஆம் இடத்து அதிபதியோட புத்தி எது? செவ்வா. இந்த செவ்வா புத்தி வந்தாலும் சரி. அதே மகர லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் அதை பத்தி பேசுறோம். இது மாதிரி நீங்களே திங்க் பண்ணிக்கலாம். 8 கூடியனுடைய புத்தி. அப்ப மகர லக்னத்துக்கு 8 கூடியனோட புத்தி யாரு? சூரிய புத்தி. மகர லக்னத்துக்கு 12 கூடிய புத்தி யாரு? குரு புத்தி. அப்ப இந்த செவ்வா புத்தி, சூரிய புத்தி, குரு புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க வீட்டு வேலையை துவங்கலாம். செவ்வா புத்தியில வீடு கட்டுறது அப்படின்னா நிச்சயம் அவர் பாதகஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி. அப்ப பாதகத்தையும் கொடுப்பாரு, வீட்டையும் கட்ட வைப்பாப்புல.
அதே 8 குடியினோட புத்தி சூரிய புத்தி வர்றப்ப கடன் வாங்கி கொஞ்சம் வீட்டை கட்டணும். 12ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அந்த குரு புத்தி வர வேலையப்பயும் நம்ம கடன் வாங்கி தான் கொஞ்சம் வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும். அப்ப உங்களுக்கு 4, 8, 12 புத்தி நடந்தாலும் சரி, அல்லது 4, 8, 12ஆம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய நட்சத்திரமும் இருக்கும். வேற ஏதாச்சும் ஒரு கிரகம் இந்த 4, 8, 12ஆம் அதிபதிகளுடைய நட்சத்திரமா இருந்து அவங்க வந்து வேற ஒரு கிரகத்துக்கு நட்சத்திரமா வந்துட்டா, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்ப 4ஆம் இடத்து அதிபதின்னு சொல்றோம். அதை யார் சொல்றோம்? செவ்வாயை சொல்றோம் மகர லக்னத்துக்கு. செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சனி புத்தியே வருது. இந்த சனி மிருகசீரிட நட்சத்திரத்திலேயோ அல்லது சித்திர நட்சத்திரத்திலேயோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்திலேயோ இப்படி 4, 8, 12ஆம் அதிபதியோடைய சாரத்துல ஒரு கிரகங்கள் இருந்து அந்த புத்தி நடந்தாலும் வீட்டை கட்டலாம். இதை நம்ம ஜோதிடத்தை தான் வச்சுதான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஜோதிடமும் வாஸ்தும் இந்த நேரத்துல சேர்ந்துதான் ஆகணும். ஜோதிடம் தனியா நம்ம பார்க்க முடியாது, வாஸ்து தனியா பார்க்க முடியாது. இந்த 4ஆம் இடங்கக்கூடிய சொத்து வாங்குறோம்னா சொத்து விக்கிறது. 4ன்னா கட்டுறது, 3ன்னா விக்கிறது, வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போறது அப்படின்னா ஒரு ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 12வது ராசி என்பது அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். இப்ப 4வது ராசிக்கு ஆப்போசிட், அதாவது நம்ம எதிர்ன்னு சொல்றதை விட ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசிக்கு தோத்து போயிடும். ஒரு உதாரணத்துக்கு 5வது ராசி குழந்தைன்னா 4வது ராசி குழந்தை பிறப்புக்கு ஒரு தடை. 7வது ராசி திருமணம்னா 6வது ராசி திருமணத்துக்கு தடை. 10ஆம் இடம் ஒரு தொழிலுக்கு ஒரு பதவி உயர்வுக்கு போறாங்கன்னா 9ஆம் இடங்கிறது தொழில் பதவி உயர்வுக்கு ஒரு தடை. அப்ப இது மாதிரி 4ஆம் இடம் அப்படின்னா அதுக்கு 3ஆம் இடங்கிறது அந்த 4ஆம் இடத்தை செயல்படுத்துறதுக்கு கூடாது. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்திற்கு 3, 7, 11 இதே உதாரணத்துக்காகவே நான் சொல்றேன். 3, 7, 11ஆம் இடத்துடைய அதிபதியோட புத்திகள் நடந்தா கண்டிப்பா அந்த புத்தி முடிகிற அளவுக்கு தயவு செய்து வீடு கட்டாதீங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 4, 8, 12 ஒரு திரிகோணம்னா அதனை தோற்கடிக்கக்கூடிய திரிகோணம் 3, 7, 11. அப்ப 3, 7, 11 அதிபதியோடைய புத்திகள் நடந்தாலும் சரி, இந்த 3, 7, 11 அது எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்துல வேறொரு கிரகங்கள் நின்னு புத்தி நடத்தினாலும் சரி, அந்த நேரத்துல தயவு செய்து வீடு கட்டாதீங்க. அப்படி வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடு பாதியில தான் நிற்கும். அப்படி வீடு நல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, எப்படியோ ஒண்ணு போராடி கட்டுறாங்கன்னா 2 ஆளுகளை குறைஞ்சபட்சம் ஒரு கட்டடத்துக்கு 2 ஆள் மாத்திடுவாங்க. இல்லைன்னா 3 ஆள் மாத்திடுவாங்க. கொத்தனார் 2 ஆளா போயிரும். இல்லைன்னா ஆசாரியார் ஏதாவது வம்பு பண்ணிட்டு போயிரும். ஆசாரியார் 3 ஆள் போடுவாங்க. இல்லைன்னா டைல்ஸ் ஒட்டுறவன், இல்லைன்னா இன்ஜினியர். இது மாதிரி கட்டடம் 6 மாசம் 9 மாசத்துல முடியறது 1.5 வருஷம் ஆகும். ஆட்கள் வந்து மாறி மாறி வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அப்ப அந்த வீட்டோடைய ஓனருக்கு இந்த டைம்ல ஏன்டா நம்ம வீட்டை கட்டணும், சிவனேன்னு இருந்திருக்கலாமே அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும். அப்ப ஜோதிடத்தையும் வாஸ்தையும் 2 பரிணாமத்தோடைய வேலையை பார்க்கணும். அப்ப 3, 7, 11 அதிபதியோடைய புத்திகளும் 3, 7, 11 அதிபதிகளுடைய சாரத்துல ஒரு கிரகங்கள் நின்று புத்தி நடந்தாலும் நிச்சயமாக அவங்க வீடு கட்டக்கூடாது. அப்படி வீடு கட்டுனாங்கன்னா நிச்சயம் தடை, தாமதம், லேட் ஆகும். வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே இருக்கு. அப்ப இந்த டைம்ல நம்ம இதையெல்லாம் பண்ணாம இருக்கணும். இதுதான் வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுல நம்ம வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறது சொன்னோம் பாத்தீங்களா? எல்லாருமே தலைவாசல் உச்சப்பகுதி, நீசப்பகுதி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜோட நான் என் அனுபவத்துல கிட்டத்தட்ட 35 வருஷத்துல நான் கண்ட விஷயங்கள் என்னன்னா, ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய ஒரு வாஸ்து நிபுணரை கூட கூட்டிட்டு வந்து அவங்க அழகா வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு ப்ராப்ளம். ஏன் என்ன எப்படின்னு நம்மளே அதை கொஞ்ச நாள் ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கிரகங்கள் அறிந்து தலைவாசல் வச்சுக்கிறது. அதுதான் ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் ஒரு கண்ணுனா வாஸ்து ஒரு கண்ணு. இப்படி தெரிஞ்சா இது ஒத்த கண்ணுக்காரன்னு சொல்லுவாங்க. சுத்தமா கண்ணு தெரியல அவன் குருடம்பாங்க. 2 கண்ணு தெரிஞ்சா அவன் ஆரோக்கியமான கண்ணுக்காரன். அப்ப நம்ம குருடனா இருக்கிறதுங்கிறது 2 கண்ணு அவுட்டு. வாஸ்தையும் பார்க்காம ஜோதிடம் பார்க்காம கட்டிப்பிடிச்சு தலையெல்லாம் மாறிக்கிட்டு கஷ்டம் கஷ்டம்னு புலம்புறது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வெறும் வாஸ்தை மட்டும் பார்த்துட்டு ஒத்த கண் ஆசாமிங்கிற மாதிரி ஜோதிடத்தை மிங்கிள் பண்ணாம கட்டிடுறது. இல்ல ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இந்த வாஸ்தை கண்டுக்காம விட்டுறது.
அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஜோதிடங்கிற ஒரு கண்ணையும், வாஸ்துங்கிற ஒரு கண்ணையும் 2யும் நல்லா பளிச்சுன்னு தெரிய வச்சு, அந்த இடத்த பார்க்கணும். அப்போ ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு மனிதனுடைய உடல் அங்கங்கள்லயே 9 விதமான துவாரங்கள் இருக்குது. அத விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நவகிரகங்கள் 9. இந்த நவகிரகங்களோட அடிப்படையில தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அப்ப இந்த 9 இந்த பஞ்சபூதங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் நவகிரகமே இருக்குது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம் கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய 5 பூதங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த 9 நவகிரகங்கள். அப்ப இந்த 9 நவகிரகங்கள் என்னென்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு. அப்ப பொதுவா ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வைக்கணும்னாவே, சந்திரனோட பகுதியில தலைவாசல் வச்சோம்னா, அந்த வீடு நல்ல சந்தோஷமான ஒரு தாய் அன்போடு அந்த வீடு வந்து ஒரு அழகாக குடும்பத்தை அரவணைச்சு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். புதனுடைய பகுதியில வச்சா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க, புத்தி கூர்மையா இருப்பாங்க, அறிவுத்தன்மை சிறந்து விளங்கும். குருவுடைய பகுதியில தலைவாசல் வச்சா நல்ல ஞானம், மார்க்கம் இருக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். எல்லாத்துக்கிட்டையும் மதிப்பா அண்ணங்கிட்ட வாங்கன்னா, அக்கா வாங்க, அம்மா வாங்க, வர்றவங்களுக்கு யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்ப பொதுவா சந்திரன், புதன், குரு இந்த 3 பகுதியிலயும் தலைவாசல் வைக்கலாம். சுக்கிரனோட பகுதியிலயும் தலைவாசல் வைக்கலாம். ஆனா சுக்கிரன் என்பவன் ஆடம்பரத்துக்கு காரகன், அழகுக்கு காரகன், 10 பேர் வந்து புழங்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட், ஜாலி இதுக்குத்தான் காரகன். அப்ப இந்த சுக்கிரனோட பகுதியில ஒரு சினிமா தியேட்டருக்கு வைக்கலாம். ஒரு அழகு கலைகளுக்கு அதாவது ஒரு அழகு மேக்கப் பண்ண கடைக்கு வைக்கலாம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வைக்கலாம். இது மாரி 10 பேர் கூடக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இதுக்கெல்லாம் வைக்கலாம். ஆனா சுக்கிரனுடைய தலவாசல வீட்டுக்கு மட்டும் நம்ம வைக்கவே கூடாது. அது சிறப்பான முன்னேற்றத்த குடுக்காது. ஏன்னா வீடு என்பது கோயில். குருவுக்கு வீடுக்கும் வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் தான். ஆனா அந்த கிரகத்தோட பகுதியில் நம்ம வைக்கக்கூடாது. வச்சோம்னா அது சிறப்பான முன்னேற்றத்த குடுக்காது. அப்ப இந்த சந்திரன், புதன், குரு இந்த 3 தலவாசல் வைக்கலாம். அது ஓகே. ஆனா இன்னும் கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம திங்க் பண்ணணும். சும்மா அப்படியே அன்னைக்கு மாரியே இந்த 3 கிரகத்தோட பகுதியில தலைவாசல் வைக்கக்கூடாது. இந்த இடத்துடைய ஓனர் யாரோ, இந்த பத்திரம்னு வச்சிருப்பாங்கல்ல, அத நீங்க பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. யாரு பேர்ல ரெக்கார்ட் இருக்குதோ அவங்க தாங்க வலிமை. நெறைய பேர் இந்த வாஸ்து பார்க்க வந்த உடனே, முதல்ல அவங்க நம்மகிட்ட கேட்கிற கேள்வியே, ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறது அப்படின்னா, உடனே எல்லாத்தோட ஜாதகத்தையும் தூக்கி போட்டுறது. என் பையனுக்கு சின்ன பையனுக்கு மேட்ச் ஆகுமா? பெரிய பையனுக்கு மேட்ச் ஆகுமா? என் பொண்ணுக்கு மேட்ச் ஆகுமா? எங்க வீட்டுக்காரருக்கு மேட்ச் ஆகுமா? எனக்கு மேட்ச் ஆகுமா? இது எல்லாம் அனுசரிச்சு வைங்கன்னா, 5 விரல் 5 விதமா இருக்கு. எப்படி போய் வைக்க முடியும்? அப்படியெல்லாம் வைக்கவே முடியாது. இதுக்குத்தான் ஒரு இடத்தோட பேர் ஒரு பத்திரம் யாரு பேர்ல வேணுமா இருக்கட்டும். குடும்ப தலைவி பேர்ல இருக்கட்டும், தலைவன் பேர்ல இருக்கட்டும், பையன் பேர்ல இருக்கட்டும். ரெக்கார்டு யாரு பேர்ல இருக்குதோ அவங்க தாங்க மெயின். இப்ப ரெக்கார்டு என் பேர்ல வச்சுக்கிட்டு, எங்க வீட்டுக்காரி வந்து ஒரு 2,00,000 மாசம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கங்க. நான் கையெழுத்து போடாம எங்க வீட்டுக்காரி அந்த இடத்துல ஏதாச்சும் லோன் வாங்கிட முடியுமா? ஏதாச்சும் விக்க முடியுமா? ரெக்கார்டோட ஓனர் யாரோ அவங்களுடைய தலவாசம் அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் வலுப்பெற்று இருக்குது? சந்திரன் வலுப்பெற்றிருக்குதா? புதன் வலுப்பெற்றிருக்குதா? குரு வலுப்பெற்றிருக்குதா? அப்படின்னு தெரிஞ்சு இந்த 3 கிரகங்கள் எந்த கிரகங்கள் வலுப்பெற்றிருக்குதோ அந்த கிரகத்தோட பகுதியில தான் தலைவாசல் வைக்கணுமே தவிர, நீங்க வேற கிரகத்தோட பகுதியில தலைவாசல் வைக்கக்கூடாது. வச்சீங்கன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வீழ்ச்சி. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வைகாசிக நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதோ, அந்த நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய வீட்டுக்கு மனைப்பொருத்தம் பார்க்கும் பொழுது, அந்த தலவாசல் உங்களுடைய மனைப்பொருத்தம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் வரக்கூடிய அந்த மனைப்பொருத்தமா இருந்தா கண்டிப்பா தயவு செய்து அந்த பொருத்தத்தோட அளவுல வீட்ட கட்டாதீங்க. கண்டிப்பா ஏகப்பட்ட சித்திரவதை அனுபவிக்கும். அதே மாரி உங்களோட லக்கணத்துக்கு பாதகாதிபதியா வரக்கூடிய கிரகம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சந்திரன்ல வைக்கலான்ட்டேன், புதன்லயும் வைக்கலான்ட்டேன், குருவுலயும் வைக்கலாம். சூப்பர் தான். ஆனா உங்களுடைய லக்னத்திற்கு இந்த சந்திரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், இந்த சந்திரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாதகாதிபதியா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. தயவு செய்து நீங்க அந்த கிரகத்தோட பகுதியில தலைவாசல் வைக்காதீங்கன்னு சொல்றேன். பாதகாதிபதினா எப்படி சொல்றோம்? ஒரு உதாரணத்துக்கு. இப்ப புதன வச்சுக்கிறோம். புதன் யாருக்கு பாதகாதிபதி? தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதி. மீன லக்கணத்துக்கு பாதகாதிபதி. அப்ப மீன லக்கணத்துக்காரங்களுக்கு, தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு
நீங்க குருவோட பகுதியில தலைவாசல் வச்சா என்ன ஆகும்? 2 வேலை விதமா இயங்கும். இப்ப தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடமும் இயங்கும், அடுத்து 10ஆம் இடமும் இயங்கும். அப்ப அந்த குருவோட பகுதியில வச்சீங்கன்னா, பாதி காலகட்டங்கள் ஒரு விதமாக வாழ்க்கை ஓடும். இன்னொரு காலகட்டங்கள்ல அதாவது நெறைய சம்பாரிச்சு அப்படியே அந்த வீட்ல லாஸ் ஆயிருவாங்க. அத நல்லா புரிஞ்சுக்கணும். இதே குருவோட பகுதியில வச்சு, அந்த குரு பகவான் உங்களுடைய கன்னி லக்னமா இருந்து அல்லது மிதுன லக்னமா இருந்தா, பாதி பணம் சம்பாரிச்சு எல்லாம் ஓகே செட்டில் ஆகுற மாரி இருக்கும். ஆனா அந்த பணத்த இறச்சிருவாங்க. காப்பாத்த முடியாது. இதே தனுசு லக்னம், மீன லக்னமா புதனோட பகுதியில தலைவாசல் வச்சாங்கனாலும், குடும்ப ஒற்றுமை இருக்கிற மாரி இருக்கும். அடுத்தது அந்த வீடு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வருத்தத்துல குடுக்கும். அப்ப உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் இந்த சந்திரன், புதன், குரு வைக்கிறதுக்கு நான் சூப்பர்ன்னு சொன்னாலும், ஆனா நீங்க உங்க ஜாதகத்துல இந்த 3 கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் நல்லா இருக்குன்னு பாருங்க. சந்திரன் யோகத்த குடுக்குறாரா? புதன் யோகத்த குடுக்குறாரா? குரு யோகத்த குடுக்குறாரான்னு பார்த்து, இந்த 3 கிரகத்துல யார் நல்லதா குடுக்குறாங்களோ, அந்த கிரகத்தோட பகுதியில் தலைவாசல் வைங்க. அந்த கிரகத்தோட பகுதியில எப்படி? ஒரு இடத்த 9ஆ பிரிக்கிறோம். 9ஆ பிரிச்சு, அதுல சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னா, இந்த சந்திரன் கூடிய இந்த 2வது பகுதியிலயும், அதே மாரி புதன் அப்படிங்கக்கூடிய 4வது பகுதியிலயும், குருங்கிற 5வது பகுதியிலயும் வைக்கணும். அதுவும் உங்க ஜாதகத்துல இந்த 3 கிரகங்கள் எந்த கிரகங்கள் நல்லா இருக்குதோ, அந்த கிரகத்துல வச்சுட்டு போங்க. அப்படி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு யோகத்த குடுக்கும். நானு எல்லா வீட்லயும் நான் புதனோட பகுதியில வச்சிருக்கிறேங்க, குருவோட பகுதியில வச்சிருக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா, உள்ள போய் டெப்த்தா போய் கடைசியில போய் டெட் எண்டுல முடிச்சு பார்த்தோம்னா, அவங்க வைக்கக்கூடிய தலவாசல் மோசமானதா போயிரும். அப்ப வாஸ்துவும், ஜோதிடமும் இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம வாஸ்துப்படி தலவாசல் உச்ச பகுதியில வையி. புதன், குரு, சந்திரன் எந்த பகுதியில வேணாலும் வாஸ்துல வருது அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, இங்க ஜோதிடத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். அவங்களுடைய பத்திர ஓனர் யாரோ, அவருடைய லக்னத்திற்கு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமோ, அந்த கிரகத்துல தலவாசல் வச்சீங்கன்னா, கண்டிப்பா பாதகத்த தான் சந்திப்பீங்க. ஒரு சுய தொழில்ல வளர்ச்சி இல்லாம போறது, கணவன் மனைவி உறவுகள்ல விரிசல் வர்றது, உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த மதிப்பு, கௌரவம், புகழ், வீடு கட்டுனதுக்கு அப்புறம் அப்படியே மதிப்பு, மரியாதை, புகழ் சரிஞ்சு போறது, இது எல்லாமே கொடுக்கும். அப்ப நீங்க திசைய அறிஞ்சு, உங்களோட ஜாதகத்த அறிஞ்சு தான் நீங்க வீட்ட கட்டணுமே தவிர, உங்க சௌரியத்துக்கு பண்ணக்கூடாது. இதுதான் ஜோதிடத்துக்கும், வாஸ்துக்கும் உள்ள ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு. அப்ப நம்ம ஒரு வீட்ட கட்டலான்னு ஒரு ஆசையில இருக்கிறவங்க, பஞ்சபூதங்களையும், நவகிரகங்களையும், அதாவது வாஸ்துப்படியும், ஜோதிடத்தையும் போய் முதல்ல பார்த்து, உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய நேரங்காலங்கள் வந்துருச்சா? எந்த திசை பார்த்து உங்களுக்கு தலவாசல் வச்சு வீடு கட்டுனா, உங்களுக்கு யோகம். எப்ப கட்டுனா அது யோகம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு சிறப்பான முன்னேற்றத்த குடுக்கும். அப்படி குடுக்கும் பொழுது, அந்த நேரத்துல வீட கட்டுனீங்கன்னா, அந்த வீடு டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிரும். அப்படி வேலை முடிஞ்சு போச்சுன்னாவே, உங்களுக்கு வீட்ல எந்த ஒரு தடை, தாமதங்களும் வராது. அப்ப உங்களுக்கு டைமே இல்ல, வீடு கட்டுறதுக்கே இப்ப நேரம் இல்ல, உங்ககிட்ட பணம் இருக்குதுங்கிறதுக்காக, வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இன்னும் 6 மாசம் தான் வருது, கழிச்சு வருதுங்கிறதுக்காக இன்னைக்கே போட்டு கட்டுனீங்கன்னா, அது உங்களுக்கு சிக்கல குடுத்துரும். வீட்டு வேலை சிறப்பா நடக்காம, சங்கடத்துல போய் முடியும். அப்ப ஒரு வாஸ்துக்கும், ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்புகள் என்னன்னா, இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்கள் தான் வாஸ்துக்கும், ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்புகள். ஐயா இதுதான் வாஸ்துக்கும், ஜோதிடத்துக்கும் உள்ள ஒரு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் தொடர்புகள்னா இதாங்க ஐயா. சரிங்கய்யா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அ மிக அருமையா விளக்கம் குடுத்தீங்க. இப்போ ஒரு வீடு கட்டணும்னு அவங்க இப்ப ஒரு இடம் வாங்குறதுக்கும் இந்த மாரி ஜோதிடம் பார்க்கிறது மிக வித்தியாசம்யா. ஆமாங்க. அப்ப இடம் வாங்குறதுக்கு முதல்ல இடம் வாங்குறதுங்கிறது 4ஆம் இடம். ம், அதே மாரி இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன் 3ஆம் இடம். ம், அப்ப இடம் வாங்கலாம்னு இருக்கிறப்ப 3, 7, 11 அதிபதியோட புத்தி வந்தாலும் வாங்கலாம். 4, 8, 12 அதிபதியோட புத்தி வாங்கலாம். ஆனா ம், வீடு கட்டுறதுக்கு மட்டும் தான் ம், 4, 8, 12 அதிபதியோட புத்தி பார்க்கணும். ஆனா நம்ம இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏன்னா 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு, ம். ரிஜிஸ்ட்ரேஷன், கையெழுத்து. அப்போ ஒரு இடத்த வாங்குறது நம்ம கையெழுத்து மட்டும் தான் போடுறோம். ஆமா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். அப்ப 3, 7, 11 கூடியனுடைய புத்தி வந்தாலும் சரி, 3, 7, 11 கூடியனுடைய சாரத்துல ஒரு கிரகங்கள் நின்னு புத்தி நடத்தினாலும் சரி, இடத்த வாங்கலாம். அது ஓகே. ஆனா வீட்ட கட்டுறதுங்கிறது கட்டக்கூடாது.
வீட்டை பர்டிகுலரா கட்டுறதுக்குன்னா 4, 8, 12. இடத்த வாங்குறதுன்னா 3, 7, 11. சரிங்க. ஆனா இந்த 3, 7, 11 புத்தி நடக்கிறப்ப வீட்டை கட்டக்கூடாது. ஓஹோ! அப்போ வந்து நம்ம வந்து இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம இடம் வாங்குறதுக்கும் ஜோதிடம் பார்த்துக்கிறது மிக நல்லதுங்கிறீங்க. அப்படிதானே? கண்டிப்பாக இடம் வாங்குறதுக்குமே இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 8ஆம் இடத்து அதிபதி ஒண்ணும் இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு பாதகாதிபதியோட புத்தி நடக்குது. ம், அப்ப அந்த நேரத்துல போய் ஒரு இடத்த வாங்குறாங்க. ம். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும்? அந்த இடம் வாங்குறப்ப இடத்துல ஏதாச்சும் ஒரு சிக்கல், இல்ல ஒரு பாதகம், ஒரு பிரச்சனை, அப்புறம் அடுத்தது ஒரு நியாய நடத்தை பண்ணி அந்த இடம் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அமையும். அப்ப இடம் வாங்குறதுக்கே கூட நம்மளுக்கு ஒரு நேரம் காலம் முக்கியம் இல்லங்க. ஓ! அப்ப வந்து இடம் வாங்குறப்ப ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறது அவங்க மிக முக்கியமா. ஓ! அது இல்லாம இயற்கையே வந்து அவனுக்கு நேரம் வந்தா தான் ஐயா இடம் வாங்க முடியும். இல்லைன்னா வாங்க முடியாதுல்ல. எத்தன பேர் பணத்த வச்சுட்டு இடம் வாங்க முடியாம தவிக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சில பேர் இடம் வாங்குறாங்க. இடம் வாங்கி அப்படியே பேஸ் மட்டம் மட்டும் போட்டு தான் இருக்கும். கட்ட முடியாம அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. கட்ட முடியாம நிக்குது. அதனால இந்த மாரி அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணுமில்ல. ம். அப்ப பொதுவாகவே நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறப்பயும் சரி, வீடு வாங்குறப்பயும் சரி, ஜாதகத்தையும் ஒரு தடவ பார்த்துக்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அப்படிதானங்கய்யா? கண்டிப்பாக ஜாதகமும், வாஸ்துமே 2மே ஒரு கண்ணு தான். வீடு சரி. கட்டுறதுனாலும் சரி, இடம் வாங்குறதுனாலும் சரி, ஒரு ஜோதிடத்த ஒரு பார்த்து பண்ணுனோம்னா, அது தடை இல்லாம கொண்டு போயிரலாம். சரிங்க, சரிங்க, சரிங்க. அப்ப இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமா விளக்கம் குடுத்தீங்கய்யா. இது வந்து மேலும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பயன்படுற அளவுக்கு மிக தெளிவாவும், எளிய முறையிலும் விளக்கம் குடுத்துருக்கீங்கய்யா. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள வந்து சந்திக்கிறேங்க. மிக்க நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்ப உருவாக்கி கொடுக்கிற அண்ணன் தனதர்ம ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும், ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.